welcome back to my channel Tea Talks with Semina. நான் என்னோட MBA வந்து தமிழ்நாட்டுல முடிச்சேன். So recent daysல தான் I have completed my CAPD level 7 at the National College of Ireland. When I was working as an assistant professor in Tamil Nadu, so many students used to ask me like ma'am எப்படி வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ஹையர் எஜுகேஷனுக்காக போறது, என்ன ப்ராசஸ் இருக்கும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற क्वेश्चन வந்து கண்டினியூஸா கேட்டுட்டே இருப்பாங்க. So in the video அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். So I hope you will get some benefit from this video. Before entering into the video, don't forget to subscribe my channel. Okay, let me come to my point. இப்போ நீங்க +2 முடிச்சிட்டீங்க, இல்ல UG முடிச்சிட்டீங்க, PG ஜாயின் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணலாம், என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் மேண்டேட்டரி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். The first one அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட் வந்து நீங்க ரொம்ப கிளியரா வச்சுக்கணும். If you have a good score, that's good. The second thing அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா IELTS இல்லாட்டி TOEFL. இந்த கேட் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம்ல வந்து நீங்க வந்து 6 மினிமம் ஸ்கோர் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஐ திங்க் மேக்ஸிமம் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து நீங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். மினிமம் ஸ்கோர் 6 or 6.5 ஆவது சில காலேஜஸ்க்கு எடுத்துக்கணும், சில காலேஜஸ்ல 7 எடுத்துக்கணும். இட்ஸ் அப் டு யூ. அதை விட நான் என்ன சொல்லுவேன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கோர்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த காலேஜ். அதுக்கேற்ற மாதிரி இது வேரி ஆகும். ஓகே, இந்த டாக்குமெண்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா the third one அப்படிங்கறத பாத்தீங்கன்னா SOP, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். இதுல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த கோர்ஸ் பண்றீங்க. இப்போ HR ரிலேட்டடா ஏதாவது கோர்ஸ் பண்றீங்கன்னா எதுக்காக இந்த கோர்ஸ் பண்றீங்க, என்ன பர்பஸ் அப்படிங்கறத வந்து நீங்க அந்த பேஜ்ல வந்து போட்டுருக்கணும். 1 page or 1.5 page தான் அந்த SOP அப்படிங்கிறது இருக்கும். The fourth document அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா recommendation letter from your principal இல்லாட்டி யார் வந்து அதுக்கு அத்தாரிட்டியோ உங்க காலேஜ்ல அவங்க கிட்ட இருந்து இந்த லெட்டர் வந்து நீங்க வாங்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான். I would say you just connect with some consultancies. நிறைய ரெப்யூட்டடான கன்சல்டன்சி இருக்கும். அந்த கன்சல்டன்சி கூட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. பட் பிஃபோர் ஹேண்ட் யூ ஹேவ் டு நோ தீஸ் திங்ஸ். என்னென்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ காலேஜ் வெப்சைட் வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு. ட்ரினிட்டி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் அயர்லாண்ட் சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய காலேஜ், நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. நாட் ஓன்லி இன் ட்ரினிட்டி, நிறைய காலேஜஸ்ல லைக் நான் சொன்னேன் நேஷனல் காலேஜ் ஆஃப் அயர்லாண்டா இருக்கட்டும், DCU இருக்கட்டும், நிறைய காலேஜஸ்ல வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஸோ நான் படித்த காலேஜ்லேயுமே வந்து சம்டைம்ஸ் கிளாஸ் ரூமில் சில கிளாஸ் ரூம்குள்ளெல்லாம் போயிட்டேன்னா இந்தியாவுக்குள்ள இருக்க மாதிரியே எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ரியலாக அயர்லாண்டில் எஜுகேஷன் சைடு வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அஃபோர்டபிலிட்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட அக்காமடேஷன் சைடை பற்றி பேசலாம். நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஜாயின் வித் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள். லைக் ஃப்ரெண்ட் சர்க்கிளோட சேர்ந்துட்டு ஒரு ரூம் எடுத்துட்டு அங்கே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஈச் ஹெட் வந்து 400லேருந்து 800 வரைக்கும் கூட கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபெசிலிட்டிஸ், ரூம் சைஸு, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஈச் காலேஜ் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேற என்ன ப்ரிவிலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் யூ வில் கெட் 50% டிஸ்கவுண்ட். எதில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பஸ் பாஸ்லலாம் கிடைக்கும். லைக் ஒரு கார்டு மாதிரி இருக்கும். அந்த கார்டை நீங்கள் வந்து டேக் பண்ணால் மட்டும்தான் பஸ்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும். இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் யூ வில் கெட் 50% டிஸ்கவுண்ட். அது மட்டும் இல்லாமல் சில ஷாப்ஸ்லேயுமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஒரு பார்ட் இருக்கும்போது இன்னொரு சைடு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன் சம் மணி ஆஸ் எ ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கும் போதே யூ கேன் ஒர்க் ஃபார் 20 hours in a week. ஸோ ஈச் ஹவர்ஸ் யூ கேன் கெட் 12 to 13 euros. இல்லை இது வந்து செமஸ்டர் ஹாலிடேஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ கேன் ஒர்க் ஃபார் 40 hours in a week. அதுலேயுமே வந்து 1 ஹவருக்கு நீங்கள் வந்து 12 euro to 13 euros வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து அயர்லாண்டில் இருக்குது. ஐ வுட் லைக் டு டிஸ்கஸ் so many things with you in the next video. Before that, don't forget to subscribe my channel. Thank you all. See you later. Bye.